மரணம் அப்படிங்கிறது நம் எல்லாரையும் ஒரு உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம். எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் ஒரு நாள் மரிப்பது நிச்சயம். மரணத்தை காணாமல் இந்த பூமியில் நம்ம யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அந்த போருக்கு நம்ம யாரும் நீங்கி போவதும் இல்லை. அருமையான இந்த தகப்பனார் கொஞ்சம் முந்தி கொண்டார். நாமும் அடுத்த வரிசையிலே நாமும் போய் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த மரண வீட்டில் கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரணம் நமக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லக்கூடிய ஒரு மரணம். ஏனென்றால் அவர் முந்தி போயிட்டார், நாமும் பிந்தி ஒரு வரிசையில் நின்று கொண்டு தான் இருக்கிறோம். எப்பொழுது நம்மை அழைப்பாரோ அப்பொழுது போய்த்தான் ஆக வேண்டும். ஆகையால் மரிக்காமல் இருக்கிறதற்கு இந்த பூமியில் ஒரு மனுஷனாலும் முடியாது. பிறப்பு என்பது ஒரு விசை, அதே போல் மரிப்பதும் ஒரு விசை மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற குடும்ப அங்கத்தினர்களாக, ஊர் மக்களாக, சபை மக்களாக, குடும்பத்தாராக, ஊழியர்களாக வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் முக்கியமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இது. எவ்வளவுதான் நமக்கு ஆஸ்திகள், ஐஸ்வர்யம், பேர், புகழ் மற்றும் திறமைகள் இருந்தாலும் ஒரு நாள் இதை போல நமக்கும் ஒரு முடிவு உண்டு. கொஞ்ச நேரம் எல்லாரும் கூடி இவ்விதமாய் அழுவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள், தேற்றுவார்கள், உபதேசம் தேவ வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதோடு மனுஷனுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. இந்த மரணத்திற்கு பின்புதான் மனுஷனுக்கு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. மனுஷன் நித்தியமாய் வாழும்படிக்கு படைக்கப்பட்டவன். தெய்வம் நித்தியமானவராய் இருக்கிறது போல மனுஷனும் நித்தியமாய் வாழும்படித்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் இந்த பூமியில் வாழக்கூடிய காலத்திற்கு ஒரு அளவு வைத்திருக்கிறார். ஆதி மனுஷனை, ஆதாமை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாகும்படி செய்தார். அந்த ஆதி மனிதன் இந்த பூமியிலே 930 வருஷம் வாழ்ந்தார். இந்த பூமியிலே அதிக வருஷம் வாழ்ந்த மனுஷன் மெத்துசலா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். இந்த தகப்பனாரை குறித்து நான் கேள்வி கேட்டேன். ஏறக்குறைய 75 வருஷம் வயது ஆயிருக்கிறது. இந்த காலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஏதோ கொஞ்சம் பேருக்கு அதற்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிலருக்கு அதுவும் கொடுக்கப்படவில்லை. என்றாலும் இந்த பூமியில் விட்டு நம்ம ஒரு நாள் போக வேண்டியது நம்ம எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் மிக முக்கியமான ஒன்று, இந்த பூமியிலிருந்து நம்ம எங்கே போவோம்? 2 நித்தியமான இடம் இருக்கிறது. ஒன்று, இந்த பூமியிலிருந்து மனுஷன் பிரியும் போது அவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் வேதனைப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு போகுது. இன்னொன்று, பரதீசாவிலே இளைப்பாறும்படிக்கு போகிறது. பாதாளத்தில் இறங்கின மனுஷன் ஏறி வர முடியாது. ஆக தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு பின்பு ஒரு நியாய தீர்ப்பு அடைந்து, பாதாளத்தில் இறங்கின மனுஷர்கள் எல்லாம் நியாய தீர்ப்பு அடைந்து நித்திய நரகத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். பரதீசாவிலே இளைப்பாரி கொண்டிருக்கிற மனிதர்கள் நியாய தீர்ப்பு அடைந்து நித்தியமாய் இயேசுவோடு கூட வாழக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இந்த 2 நித்தியமும் மாறாதது. ஆகையினால இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நம்முடைய நித்தியம் எங்கே என்பதை நாம் எல்லாரும் நல்ல நிச்சயத்தோடு ஓட வேண்டும். கொஞ்ச காலம்தான் இந்த பூமியில் வாழ போகிறோம். அதான் சொன்ன 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். இந்த சரீரத்தில் நம்முடைய ஆன்மா குடியிருக்கக்கூடிய காலம். அதற்கப்புறம் நம்முடைய ஆத்துமா நித்திய வாசஸ்தலத்துக்கு போகிறது. ஏன் இதை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால்,
பாவத்தோடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடிவடைந்தால் பாவத்தின் சம்பளமாகிய இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எறிகிற கடலிலே பங்கடைய வேண்டியது இருக்கிறது. நாம் வேலை செய்கிறதற்கு ஏற்ற சம்பளங்கள் கூலிகள் நமக்கு கிடைக்கிறது போல ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உண்டாகக்கூடிய பாவத்திற்கு ஏற்ற ஒரு சம்பளம் இருக்கிறது. அதுதான் நித்திய நரகம். அந்த நித்திய நரகத்தில் மனிதர்கள் ஒருவரும் செல்லக்கூடாது. அந்த நரகாக்கினிக்கு மனுமக்களை தப்ப வேண்டும் என்பதுதான், தப்புவிக்க வேண்டும் என்பதுதான் நம்மை படைத்த தெய்வத்தினுடைய விருப்பம். மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போன போது மனுஷனுக்கு பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தும்படிக்கு பல காரியங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் ஒரு காரியத்திலும் மனிதனை பாவ பரிகாரம் செய்து தெய்வத்தோடு ஒப்புரவாக்குவதற்கு முடியவில்லை. வேதங்களில் நம்ம வாசிக்கும் போது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாவத்துக்கு பரிகாரமாக ஒரு ஆடோ ஒரு கோழியோ அல்லது மிருகங்களையோ பலியிடுகிறது வழக்கம். ஆனால் ஆட்டின் இரத்தமோ கோழியின் இரத்தமோ அல்லது ஒரு மிருகத்தினுடைய இரத்தமோ அல்லது ஒரு மனுஷனுடைய இரத்தமோ பாவ பரிகாரம் ஏற்படுத்துவது இல்லை. வேதங்களில் நம்ம படிக்கும்போது படைத்த தெய்வம் மனுவாய் அவதரித்து மனிதனுக்காக இரத்தம் சிந்த வேண்டும் என்று தான் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவ்விதமாக படைத்த தெய்வம் இந்த பூமியிலே மனு அவதாரம் எடுத்து இந்த பூமியில் பிறந்தார். அதை குறித்து நாம் படிக்கும்போது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய பெரிய நோக்கம் மதத்தை ஸ்தாபிப்பதற்கல்ல. மனுஷர்களாகிய நம்ம எல்லாரும் கடவுளுடைய சாயல், கடவுளுடைய ரூபம், அவருடைய ஜீவ சுவாசம் பெற்றவர்கள். நாம் கெட்டுப்போவது அவருக்கு சித்தம் இல்லை. நம்முடைய பாவத்தின் பரிகாரம், நமக்கு பாவ பரிகாரம் செய்யும்படியாகத்தான் இயேசு என்ற பெயரில் தெய்வம் மனு உருவானார். இந்த பூமியில் 33.5 வருடம் இயேசு வாழ்ந்தார். அதற்கு பின்பு பிதாவின் திட்டம் நிறைவேறும்படி, அதாவது அனுப்பப்பட்ட நோக்கம் மனு மக்களுக்கு பாவ பரிகாரம் செய்யும்படி. அவ்விதமாக அந்த தேவ நோக்கம் நிறைவேற்றும்படிக்கு அவருடைய 33.5 வயதிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் முழு மனு மக்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்தார். 40 நாள் இந்த பூமியில் இருக்கிறவராகவே காண்பித்து 40வது நாள் சீசர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் ஒலிவமலையிலிருந்து இயேசு வானங்களின் வழியாக பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த தேவகுமாரன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை, நகரத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுத்தின பின்பு அவர் இருக்கிற இடத்தில் நம்மை சேர்த்து கொள்ளும்படிக்கு மறுபடியும் இயேசு வரப்போகிறவராயிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற மக்கள் எவரும் கெட்டு போகாமல் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை அருளும்படி அவரை இந்த பூமியில் தந்தருளி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். பாவ பரிகாரம் செய்யும்படியாகத்தான் இயேசு வந்தார் என்று சொன்னேன். எல்லாருடைய பாவமும் பரிகாரம், எல்லாருடைய பாவத்துக்கும் பரிகாரம் செய்து முடித்து வைத்திருக்கிறார், உண்மை. ஆனால் அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசித்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ, அவருடைய பாவங்களை எல்லாம் கிறிஸ்து மன்னித்து பூமிக்கு, அதாவது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு அகற்றுகிறார். சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி போடுகிறார்.
அவ்விதமாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இதை பார்க்கிற கேட்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்காக பாவ பரிகாரம் செய்த அந்த கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் பாவங்கள் போக கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த பூமியிலே தெய்வத்தை ஆவியோடு உண்மையோடும் சேவித்து நாம் ஓடினால் நிச்சயம் நமக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு. அந்த மரணம் அழிவு அல்ல. அதை குறித்து பைபிளில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் ஆண்டவருடைய பார்வையில் அருமையாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிக்கும்போது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். பிரசங்கியிலே நம்ம படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போகிறது நலம். ஒரு மனுஷனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய மரணம் நல்லது, யாருடைய மரணம் பாக்கியம், யாருடைய மரணம் அருமையானது? யாதொரு மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் பாவம் போக கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த பரிசுத்த தெய்வத்தை இந்த பூமியிலே ஆவியோடு உண்மையோடும் ஆராதித்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து ஒரு மனுஷன் மரித்தால் அந்த மரணம்தான் நல்லதும் அருமையானதும் பாக்கியமானதும். மற்றபடி எவ்வளவு பெரிய மனிதர்கள் திறமையுள்ளவர்கள் மரித்தாலும் அது நிர்பாக்கியம் உள்ளது. ஏனென்றால் அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவம் போக கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் அந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறார்கள். மற்றபடி உள்ளவங்க வேதனையுள்ள அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்பட்டு ஒரு நாள் நியாயத்தீர்ப்படைந்து அக்கினியும் கந்தகம் எரிகிற அந்த நரகமாகிய கடலிலே தள்ளப்படுகிறார்கள். அவ்வளவு பெரிய ஆக்கினைக்கு நீங்கள் யாரும் பங்குள்ளவர்களாய் மாறக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே நம்மை போல் மனுஷனாய் வந்தார். அவர் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள முடியாமல் சிலுவையில் மரிக்கவில்லை. உங்களையும் என்னையும் முழு உலகத்தின் மக்களையும் முழு மனுமக்களுக்கும் பாவ பரிகாரம் செய்யும்படித்தான் சிலுவையிலே சொன்னார். மகா சத்தமாய் கூப்பிட்டு எல்லாம் முடிந்தது என்று கூப்பிட்டு ஆவி விட்டார் என்று வாசிக்கிறோம். மனுக்குலத்துடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, சமாதானத்துக்காக, நித்திய வாழ்வுக்காக செய்ய வேண்டிய சகலவற்றையும் கிறிஸ்து சிலுவையிலே பரிகாரமாய் செய்து முடித்து போயிருக்கிறார். அந்த பரிகார பலியாய் மாண்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த தகப்பனாரும் தன் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்று தன்னால் இயன்ற வரைக்கும் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தருக்கு ஆராதித்து வந்தார். நேற்றைய தினத்தில் இப்பூமிக்குரிய ஓட்டத்தை நிறைவு செய்து அவருடைய நித்திய வாசஸ்தலத்திற்கு இளைப்பாறும்படி போயிருக்கிறார். இதை பார்க்கிற அன்பு தாய்மார்கள், சகோதரிமார்கள், தகப்பன்மார்கள், சகோதரர்கள் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் இப்படி ஒரு முடிவு உண்டு. நாம் முடியும் போது நம்முடைய ஆன்மா இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணும். அந்த வேதனையுள்ள அக்கினி ஜுவாலையுள்ள பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது. அந்த இடம் மனுஷனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது அல்ல. நரகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட இடம்தான் நரகம். அந்த நரகாக்கினிக்கு உங்களையும் என்னையும் தப்புவிக்கும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் கிறிஸ்து இயேசு பாவ பரிகாரம் செய்திருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள். அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை சுதந்திரியுங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தம் அடைந்து நித்திய ஜீவனுடைய பங்குள்ளவர்களாக மாற்றப்பட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு அழைத்து கொண்டு இந்த தகப்பனாருடைய வேறுபாடு நிமித்தம் துயரத்தோடு இருக்கிற மக்களை, பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்துவாராக, தேற்றுவாராக,
திடப்படுத்துவாராக. மற்ற இந்த இடத்தில் வந்திருக்கிற நீங்களும் உங்கள் முடிவு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக பாடுபடுங்கள். ஒருவராகிலும் நரகத்திற்கு பங்குள்ளவர்களாய் போய்விடாதபடிக்கு கர்த்தர் உங்கள் யாவருக்கும் கிருபை செய்வாராக என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்.